பழமரமா? இதுவும் ஒரு பழமரம் தான். பாருங்க முட்டுலாம் நிறைய இருக்கு. கீழே பார்த்தீங்களா அடியில் எவ்வளோ முட்டு இருக்கு. ரம்புத்தான் டேஸ்ட் லேச்சி ஃப்ளைவரு மிக்ஸ் பண்ணதுன்னு சொல்லி தான் சொன்னது. ஒரு 3 வகை பழம் டேஸ்ட் அதில் தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லாமா? ஹாய் மக்களே, வாங்க. இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னா நிலத்துக்கு வந்திருக்கோம். வாங்க, என்னென்ன செடியெலாம் நட்டு வச்சுருக்கோன்னு நாங்கள் காட்டுறோம். இப்போ தான் நாங்கள் எல்லாம் செடியும் நட்டு வச்சுருக்கோம். வாங்க இந்த செடியை நான் காட்டுறேன். இது ஜெம்புக்காய் செடி. ஏன் மொட்டு நிறையா இருக்குது. இதை வந்து பாருங்கள். மொட்டு விழுந்துச்சு. கீழெல்லாம் பாருங்க. இந்த மரம் எத்தனை வருஷம் ஆயிடுச்சுமா? பாருங்க மொட்டுலாம் நிறையா இருக்கு. கீழே பார்த்தீங்களா அடியில் எவ்வளோ மொட்டு இருக்கு. நிறைய தான் இருக்கு. இது எத்தனை வருஷம் ஆயிடுச்சுமா இந்த மரம்? இது ஒரு 5-6 வருஷம் இருக்கும் இந்த மரம். பூ இந்த தடவை தான் நிறையா மொட்டு நிறையா வந்துருக்கு. பழம் அந்த சைட்டு இருந்துச்சு. வாங்க காட்டுறேன். இந்த பாருங்க ஜெம்புக்காய். ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதுக்கு முன்னுக்கு வந்து பூக்கும் உளுந்துரும் இப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை நிறையா மொட்டு நிறைய எடுத்துருக்கு. இதெல்லாம் மொட்டு தான். கீழே அடியிலேருந்து மொட்டு. இந்த பாருங்க தெரியுதா? தெரியும். வாங்க நம்ம மற்ற செடியெல்லாம் போய் பார்ப்போம். இது என்ன மரமா? இது இந்த சின்ன சின்னதாக இருக்குமே எமிழ்ச்சிக்காய், அது. இதில் தான் ஜூஸ் செய்வாங்க, நல்லா இருக்கும். வாங்க, அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது, நான் அங்கே காட்டுறேன். அந்த மரம் தான் இதே சேமா? இந்த மரம் வந்து நம்மக்கிட்ட 3 இருக்குது. இதுதான் ஆக பெருசு. இதில் எவ்வளோ காய் இருக்குன்னா காய் நிறையா இருக்கு. அப்புறமேல அறக்கணும். இந்த மரம் நட்டு இது ஒரு 4-5 வருஷம் இருக்கும் பாருங்க. இதில் ஜூஸ் செஞ்சால் அவ்வளோ நல்லா வாசம் வருதா? நல்லா வாசமாக இருக்கும். எவ்வளோ எவிழ்ச்சியாக இருக்குது பாருங்க. நான் இங்கே வர்றப்பெல்லாம் நான் வந்து பறிச்சிடுவேன். நிறையா தான் இருக்கு. முத நம்ம வந்தப்ப செடி ரொம்ப வீக்காக காயே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் நம்ம வந்து தான் உரம்லாம் போட்டு, கெமிக்கல் உரம் இல்லை, அந்த ஆர்கானிக் உரம் அது போட்டோம் நம்ம. இந்த செடி எல்லாம் ஒரே டைமில் உள்ளது தான். இடையில நேரம் இல்லாதனால நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த செடிலாம். இந்த மரம் தமிழ்ல பேர் என்னதுன்னு தெரியுமா? இது கஸ்தூரி பழம்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தை கஸ்தூரி பழம்னு சொல்லுவாங்க. இதில் தான் ஜூஸ்லாம் கலக்கினா நல்லா டேஸ்டாக இருக்கும், நல்லா வாசம். அப்புறமேல வந்து நம்ம வாங்க. இதோட பூவும் நல்லா வாசமாக இருக்கும், மல்லிப்பூ வாசம் மாதிரி இருக்கும். பூ என்ன கலர் இருக்கும்? பூ வெள்ளை கலர்ல தான் இருக்கும். அங்க வாங்க காட்டுறேன். வாங்க. பூ ஜாஸ்மின் மாதிரி இருக்குது. நல்லா ஒரு மல்லிப்பூ வாசம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா வாசமா இருக்கும். நானே முத பூ நிறைய பூத்தப்போ வந்தப்போ இங்கே மல்லிகைப்பூ செடி எதுவுமே நம்ம நடந்து எப்படி மல்லிகைப்பூ செடி வாசம் வருதுன்ட்டு அப்புறம் பார்த்தவன் தெரிஞ்சு இவங்களோட வாசம் தான் அவ்வளோ வாசமாக இருக்கு. இந்த இடமே அப்படியே அவ்வளோ வாசம், சரியான வாசம். அந்த பக்கம் பாருங்க, குரங்குங்க அங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க, விளாண்டுட்டு இருக்காங்க. தேத்தா பாருங்க. ஓ ஆமா, உள்ள ஓடுறாங்க. சரி வாங்க நம்ம நிலத்துக்கு போகலாம். இது உபிக்காயும் மருவெளி கிழங்கு.
ஆனால் இதை நடலை. சொந்தமாவே வந்துச்சா? ஒரு வாட்டி டேடி பிடுங்கிட்டு வந்து குச்சி இங்கே போட்டுட்டாங்க. அது அவங்களா முளைஞ்சி வராங்க. சரின்ட்டு அப்படியே விட்டாச்சு. ஆனா நல்லா தளதளன்னு வருது. அதை வெட்டி நம்ம நடலாம். வாங்க, இந்த பக்கம் மாங்காய் செடி இருக்கு. இந்த மரம் வந்து ஏப்பிள் மாங்காய் சொல்லுவாங்க. இந்த செடி நட்டு ஒரு 4 வருஷம் இருக்கும். வாங்கிட்டு வந்து நட்டோம். இங்கே தான் போனப்போ ஒரு கடையில் சரி வாங்கலான்ட்டுன்னு வாங்கிட்டு வந்து நட்டோம். பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. பார்ப்போமே காய் கொடுக்குதான்னு. இது என்ன மரமா? டாலா இருக்கு. பழ மரமா? இதுவும் ஒரு பழ மரம் தான். இந்த பழம் பார்த்தா ரம்புத்தான் மாரி இருக்கும் பார்க்க. பேர் எனக்கு தெரியல. நான் அப்புறம் கேட்டுட்டு சொல்கிறேன் என்ன பழம்னு. டேடி, அது என்ன மரம் சொல்லுங்க? அது பழ மரம் தானே? அது என்ன பேர்? அது மோத்தவங்க என்னமோ சொல்லுவாங்க. அது செடி பேர் பார்க்கான ரம்புத்தான் மாரி தானே இருக்கும். அது ரம்புத்தான் டேஸ்ட், லேச்சி ஃப்ளைவரு மிக்ஸ் பண்ணதுன்னு சொல்லி தான் சொன்னது. ஒரு 3 வகை பழம் டேஸ்ட் அதில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரல சாப்பிட்டது இல்லை. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அது மரம் சீட்டு போட்டு தான் வரும், அதனால லேட்டாக வரும். இது விதை போட்ட மரமா? அப்போ லேட்டாக தான் ஆகும் பூ பூத்து காய் காய்க்கணும்ல. அதுக்கப்புறம் தான் பழம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். வாங்க.